ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு பாலக்காடன் ஸ்டைல் இஞ்சி புளி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஜிஞ்சர், ஆனியன், க்ரீன் சில்லி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது வெந்தயமும் உளுந்தும் நல்லா வறுத்துட்டு அதை பொடி பண்ணணும். பொடி பண்ணிட்டு அது கூடவே இந்த இஞ்சியையும் போட்டு நல்லா அரைக்கக்கூடாது, ரொம்ப பேஸ்ட் ஆகக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி போதும். அப்புறம் பேனில் ஆயில் ஊற்றிட்டு கடுகு, அப்புறம் ஆனியன், க்ரீன் சில்லி போட்டு அதை நல்லா வதக்கணும். கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அதில் இந்த நம்ம அரைச்சி வச்ச இந்த பேஸ்ட்டை போடணும். போட்டு நல்லா அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா என்ன சொல்ல நல்லா கிண்டணும், இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகுது, தமிழ் மலையாளம் சேர்ந்து. அதுக்கப்புறம் புளி கரைச்ச தண்ணியை ஊற்றணும். புளி கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதை புழிஞ்சு தண்ணி எடுத்து அதை போடணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மல்லித்தூள், மிளகா பொடி, நல்லா இலக்கிட்டு அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. அது எவ்வளோ தேவைன்னு எனக்கு தெரியாது, எங்கள் அத்தை தான் போட்டாங்க. நீங்களும் பார்த்து வீட்டில் யாருக்கிட்டையாச்சும் கேட்டு போட்டுருங்க. ஓகே. அப்புறம் ஒரு வெல்லம் போடணும். இதுதான் அதுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த வெல்லம் தான். அந்த வெல்லம் நல்லா கரையிற வரைக்கும் இலக்கிட்டே இருங்க. அப்புறம் நல்லா கட்டி ஆகணும். கொஞ்சம் திக்காகிற வரைக்கும் இலக்கிட்டு இது ஓகே. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், நம்ம இஞ்சி புளி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ டேஸ்ட் பார்ப்போமா? சூப்பர். அந்த காரமும் புளியும் இனிப்பும் மூணுமே சேர்ந்து சூப்பராக இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம இதை டெய்லி சூடு பண்ண இன்னும் டேஸ்டியாக இருக்கும். இதை 1 வீக் வரைக்கும் நார்மல் டெம்பரேச்சரில் வைக்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை சந்திப்போம். பை பை, see you. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.